அது எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் எப்பயுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ஒரு ஹெட்டை செலக்ட் பண்ணும்போது இருக்கிற இன்டர்னல் பல வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்த்த இன்டர்னல் பீப்புளை ப்ரொமோட் பண்ணலாமா இல்ல ஃப்ரெஷ்ஷா வெளியில இருந்து ஒருத்தவங்களை ஹையர் பண்ணி நம்ம டீமை லீட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்போம். எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா நான் ஒரு மெத்தட் சொல்றேன். ப்ராடக்ட்டுக்கு ஹெட்டா வர போறாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இன்ஜினியர் who have worked in the product for several years, who knows the product ஓட strength என்ன, weakness என்ன, mistake என்ன, architect என்ன, இந்த இன்ஜினியரை நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா it will be a very good value addition for the organization. இதே சேல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், வெளியில இருந்து புதுசா ஒரு பர்சன் who will know the trend, who knows your competitor better, who comes with a new strategy, இவங்கள நம்ம சேல்ஸ் ஹெட்டா போட்டோம்னா நம்மளோட ஆர்கனைசேஷன் அடுத்த லீப்புக்கு போகும். ஸோ எப்பயுமே நம்ம இன்டர்னலா இருக்க பீப்புளை ப்ரொமோட் பண்ணணுமா இல்ல எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா மேஜரான கொஸ்டின் என்ன தெரியுமா? அந்த போஸ்ட்டுக்கு இன்டர்னல் நாலேஜ் அதிகமா இருக்கணுமா இல்ல எக்ஸ்டர்னல் நாலேஜ் அதிகமா இருக்கணுமா? இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்டர்னல் ப்ரொமோஷனா எக்ஸ்டர்னல் ஹைரிங்கான்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும்.